1000 தான் இருந்தாலும் அஜித் சார் இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இது ஏஐயா இருந்துடக்கூடாதா அப்படின்னு மனசெல்லாம் ஏங்குச்சு. உங்களை எதோ நினச்சோம் சார், ஆனால் இப்படி ஒரு விளம்பரத்தில் நடிச்சிட்டிங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் தோணுது, ஏன் நடிச்சாத்தே இப்போ என்ன, நடிச்சாத்தே இப்போ என்னையா, அட பாவி நீ ஒரு ஆமையா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னாக்கா அஜித் சார் முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறார். இப்போ கூட அந்த செப்பல் ஆடு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து சின்ன பையனாக க்யூட்டாக இருப்பாப்புல. அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த அப்புறமும் கூட ஒரு காப்பித்தூள் விளம்பரத்தில் சிம்ரன் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் கெரியரில் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் நிறுத்திட்டார். இப்போது அவரோட பேஷனான ரேசிங்குள்ளே போய் அதில் ஒரு இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக இப்போ இந்த விளம்பரத்தை பண்ணுறாரு. எப்போதும் சொல்கிறது தான், என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கப்பா அப்படிங்கிறது தான். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், சார் அதெல்லாம் ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, பிடிச்சதை பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குல்ல, நாங்கள் என்ன கேட்க போகிறோம் உங்கள்கிட்ட, இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கொஞ்சம் தலையை காட்டினீங்கன்னா நீங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி, அவ்வளோதான் சொல்கிறோம். ஆனால் அஜித் சார் ரொம்ப விவரமான ஆளுங்க, அவருக்கு தெரியும் அஜித் சாருடைய ரசிகராக இருக்க நம்ம எல்லாரும் அவரே ப்ரமோட் பண்ணாலும் கூட உடலுக்கு கேடு விளைவிக்கிற பொருட்களை வாங்கி பருக மாட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சனால தான் இந்த விளம்பரத்தில் நடித்தார் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக்கொண்டு என்றும் அஜித் சார் நமக்கு சொல்ல விரும்புகிறது, அவன் வாழ்க்கையை அவன் பாருங்கிறது தான்.